வணக்கம். இது வழக்கு. சமீப காலமா சிறுமிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்க முயற்சி, அதனால சில பேர் கைதுன்னு அடிக்கடி செய்திகள் வருது. குழந்தை திருமண சட்டம் போட்டு 50 வருடம் ஆகியும் அந்த சட்டத்தை யாரும் மதிக்கல அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த மாதிரி சம்பவங்கள். இது மாதிரியான திருமணங்கள்ல சம்பந்தப்பட்ட சிறுமிகளுக்கு எந்த விருப்பமும் இருக்காது. ஒருவேளை யாராவது ஒருத்தர் மறுத்தாலும் அது எடுபடுறதில்லை. தஞ்சாவூர்ல திருமணத்துக்கு மறுத்த ஒரு சிறுமிக்கு ஏற்பட்ட நிலை என்ன தெரியுமா? தஞ்சை நீதிமன்றத்துக்கு கோமதி என்ற பெண்ணை அழைத்து வந்தபோது அவர் கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தினார். என்ன தவறு செய்துவிட்டேன் என்று ஒரு பெண் கதறியதால் உடனடியாக நமது டீம் விசாரணையில் இறங்கியது. ஆனால் விசாரணையில் கிடைத்த தகவல்கள் நம்மை அதிர்ச்சியில் உறைய வைத்தன. கோமதி கோபப்படுவது நியாயம்தானா? கோமதி மீது மிக கடுமையான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தஞ்சையில் உள்ள சைல்ட் ஹெல்ப்லைன் பாத்திமா ராஜை நாங்கள் அணுகினோம். 13 வயசு பொண்ணு சொந்த அம்மாவும் இன்னொரு ஆளை வச்சு பாலியல் கொடுமை நடைபெற்றுச்சு, அந்த குழந்தைக்கு ஏதாவது நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்து உடனே பாதுகாப்பு கொடுக்கணும், பராமரிப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அழைப்பு வந்துச்சு. அதன் அடிப்படையில் நாங்க தஞ்சாவூர்ல உள்ள சிவகாமி நகர் அந்த இடத்துக்கு எங்களுடைய பணியாளர்கள் தஞ்சாவூர் சைல்ட் லைன்லேருந்து வீரமணி, ரேகா அவர்கள் போய் அந்த குழந்தையை பார்த்தோம். குழந்தையை பார்த்து முழு விவரத்தை சேகரிச்சோம். முழு விவரத்தை சேகரிச்ச பிறகுதான் கொடுமையான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வந்துச்சு. அதாவது அந்த பொண்ணு 13 வயசு, தஞ்சாவூர் நகராட்சி பள்ளிக்கூடத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு சின்ன குழந்தை. அது அவங்க அம்மா பேர் கோமதி, ஒரு 43 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. அப்பா பேர் தனுஷ்கொடி, அவர் 2009 இறந்து போயிடாரு. இந்த அம்மாவுக்கு 2 குழந்தைங்க, 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையும், முத்துலட்சுமி அப்படிங்கிற பிள்ளை இப்ப 12ஆம் கிளாஸ் படிச்சிருக்கு, +2 படிச்சுக்கிட்டு இருக்கு தூத்துக்குடியில. அவங்களுடைய அக்கா வீடு ராமலட்சுமி வீட்டுல இருக்குது. தனது 2 பெண் பிள்ளைகளை காசை வாங்கிக் கொண்டு திருமணம் செய்ய முயற்சித்துள்ளார் கோமதி. இதில் மூத்த பெண் கடந்த வருடம் அதிசயமாக தப்பினார். முத்துலட்சுமிக்கு 2012 கட்டாய திருமணம் நடத்துவதற்காக இந்த கோமதி ஏற்பாடு செய்திருந்துச்சு, பண்ணியிருந்திருக்கு. அப்ப அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்முடைய மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட, துணை கண்காணிப்பாளர்கிட்ட மனு கொடுத்து பேசின அடிப்படையில் எங்க அம்மாவோட நடத்த சரியில்லை, எங்க அம்மாவோட போக மாட்டேன், நான் எங்க பெரியம்மாவோட போறேன் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த பொண்ணு +2 படிச்சுட்டு இருக்கு. கோமதியுடன் கைது செய்யப்பட்ட இந்த நபரின் பெயர் லட்சுமணன். தூத்துக்குடி மாவட்டம் வாகைக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர். லட்சுமணனிடம் கோமதி 25,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார். கோமதியால் கடனை அடைக்க முடியாமல் போகவே கடனை கேட்க வந்த லட்சுமணனிடம் தனது 13 வயது மகளை காட்டியுள்ளார் கோமதி. இந்த பொண்ணு மட்டும் நம்ம 8ஆம் கிளாஸ் இங்க வீட்டுல சிவகாமி நகர் வீட்டுல தங்கி படிச்சிருக்கு. இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு ஆள்கிட்ட தூத்துக்குடியில மாவட்டத்தை சார்ந்த வாகைக்குளம், வளநாடு பக்கத்தில் இருக்க வாகைக்குளம் ராஜீவ் நகர்ல இருக்கிற லட்சுமணன்ங்கிற ஒருத்தவன்ட்ட 25,000 ரூபாய் பணம் பேசி என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா தரகு பேசி ஏற்பாடு செய்திருக்குது. ஆனா அந்த பொண்ணுக்கு தெரியாது. திருச்செந்தூர் கோவிலில் வைத்து லட்சுமணனுக்கு திருமணம் செய்து வைத்து விடலாம் என்று மகளை ஏமாற்றி அழைத்துச் சென்றுள்ளார். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு பொய் சொல்லி 7ஆம் தேதி அழைச்சிட்டு போகுது தூத்துக்குடி. 7ஆம் தேதிக்கு தூத்துக்குடிக்கு அந்த லட்சுமணனுடைய அண்ணன் வீடு முருகன், அவன் வீடு தூத்துக்குடி டவுன்ல இருக்குது. அங்க இரவு தங்குறாங்க எல்லாருமே. அந்த லட்சுமணனுடைய அண்ணன், அவனுடைய சித்தி எல்லாருமே குரூப்பா தங்கி 8ஆம் தேதி காலையில திருச்செந்தூர் போறாங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் அது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த அமுதாவுக்கு திருச்செந்தூர்ல போய் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வைக்கிறதா ஏற்பாடு பண்றாங்க. அப்பதான் அந்த பொண்ணு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்குது. அப்ப அந்த பொண்ணே சொல்லுது எங்க அம்மா பணம் வாங்கினுச்சு, 25,000 ரூபாய் பணம் வாங்கினது நான் நேரா பார்த்தேன் அப்படின்னு சொல்லுது. 8ஆம் வகுப்பே படித்து வந்த அச்சிறுமி திருமணத்திற்கு மறுத்துவிட்டார். இருந்தாலும் எப்படியேனும் திருமணத்தை நடத்திவிட வேண்டும் என்ற முனைப்புடன் இருந்தார் கோமதி. ஆனால்
சிறுமிக்கு அதிர்ஷ்டம் ஒரு புரோக்கர் வடிவில் வந்தது. தரகு பணம் கிடைக்காததால் உறவினர் ஒருவர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துவிட்டார். இந்த பொண்ணுடைய சித்தி வீட்டுக்காரன் மகாராஜா, அவன் வந்து இடைத்தரகர் மாதிரி இருந்திருக்கிறான். அவனுக்கிட்ட கமிஷன் கேட்கும் போது அவங்க 2 பேரும் கொடுக்கல. அப்படிங்கும் போது அவனுக்கு பிரச்சனை வருது. பிரச்சனை வந்த பிறகு அவனே என்ன பண்ணிடுறான், அங்க லோக்கல்ல உள்ள போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றான். அவங்க வந்து பார்த்தோன்னே இது இளம் வயது திருமணம், நீங்க தலையக்கூடாதுன்னு திட்டி விரட்டி அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இரவு 8 மணிக்கு அந்த கோமதி வந்து தஞ்சாவூருக்கு வந்துடுறாங்க. திருச்செந்தூரில் திருமணம் தடைபட்ட நிலையில் தஞ்சை வந்த கோமதியிடம் லட்சுமணன் பணத்தை கொடு என்று பலவாறு மிரட்டியுள்ளார். அதனால் செய்யக்கூடாத காரியத்தை செய்ய துணிந்தார் கோமதி. தஞ்சாவூருக்கு வந்த பிறகு இரவு வீட்டுல யாரும் இல்லாதப்ப அந்த பொண்ணு உள்ள தூங்கிட்டு இருக்கும்போது இந்த அம்மாக்காரியே லட்சுமணனை உள்ள அனுப்பி அவன் அந்த பொண்ணுடைய வாயில துணியை வச்சு கொடுமையான முறையில இந்த அம்மா வந்து வெளிப்பக்கம் தாப்பா போட்டுட்டு இது வெளியில உட்கார்ந்துருக்கு. அந்த லட்சுமணங்கிறவன் அந்த பொண்ணை வாயில துணியை பொத்தி பகிரங்கமா கற்பழிச்சிருக்கான். பாலியல் தொந்தரவு கொடுத்து கடுமையா இருந்திருக்கு. அவனுடைய பெண்குறியெல்லாம் ஒரே காயங்கள் இருக்குது. இந்த அடிப்படையில் அது கத்த முடியாத சூழல்ல அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்த பிறகு அவங்க காலையில எந்திச்சு அவங்க விடிய இந்த பொண்ணு அழுது கிடந்திருக்குது. அவங்க 2 பேரும் எந்திச்சு ஓடி போயிடுறாங்க. கோமதி கோபப்படுவது நியாயம்தானா? சிறுபிள்ளை என தெரிந்தும் அவரை பலாத்காரம் செய்ய வைத்துள்ள கோமதியும் சிறுமியை பலாத்காரம் செய்த லட்சுமணனும் தற்பொழுது ஜெயிலில் கம்பி எண்ணுகிறார்கள். எஃப்ஐஆர் வந்து குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் 2012 பேர்ல அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். அந்த உடந்தையா இருந்த அம்மா தூண்டுதல் பணத்தை வாங்கிக்கிட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு உடந்தையா இருந்த அம்மாவை வந்து அந்த வழக்குல முதல் எதிரியா சேர்த்திருக்கோம். அந்த பாலியல் பலாத்காரம் பண்ண லட்சுமணன்கிறவர் 2வது எதிரியா சேர்த்திருக்கோம். இந்த சிறுமி கொடுத்த கம்ப்ளைண்ட் பேர்ல அந்த சிறுமியோட அம்மாவும் மற்றும் அந்த லட்சுமணனையும் நாங்க கைது பண்ணி முறைப்படி நீதிமன்றத்தில் ஆஜர் செய்தோம். அவங்க வந்து 15 நாள் 2 பேருக்கும் ரிமாண்டு கொடுத்தாங்க. அதன் பிறகு வந்து அந்த எதிரி லட்சுமணனுக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி மருத்துவ பரிசோதனைக்கு மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனையில் ஆஜர் செய்து மருத்துவ பரிசோதனை செஞ்சு அந்த லட்சுமணனை வந்து திருச்சி சென்ட்ரல் ஜெயிலில் விட்டுருக்கோம். அந்த கோமதி அந்த சிறுமியோட தாயை வந்து திருச்சி சென்ட்ரல் பிரிசன் உமன் பிரிசன்ல இது வரைக்கும் அவங்க நீதிமன்ற காவலில் 2 பேர் இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட சிறுமியை நீதிமன்ற மூலம் குற்றவியல் நடுவர் 2 அவர்களிடம் ஆஜர் செய்து அவர்களும் வந்து ரகசிய வாக்குமூலம் பதிவு செஞ்சிருக்காங்க. அதுல வந்து அந்த சிறுமி வந்து அவங்க அம்மாவோட அந்த பிள்ளைக்கு ஏற்பட்ட கொடுமையை பத்தி சொல்லி இருக்குது. நாங்க இந்த சட்டத்துல ரிமாண்ட் பண்ண 3 வழக்குலையுமே யாரும் இது வரைக்கும் பெயில் கொடுக்கல. எல்லாருமே வந்து 1 இயரா 6 மந்த்தா எல்லாருமே நீதிமன்ற கஸ்டடியில தான் இருக்காங்க. தமிழகம் முழுவதும் சிறுமிகளுக்கு திருமணம் செய்து வைப்பது சமீப காலமாக அதிகரித்துள்ளது. 2008 இருந்து இந்த வருடம் ஜூன் மாதம் வரை 1007 குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன. இருந்தபோதும் தகவல் தெரிவித்தும் அதிகாரிகள் தாமதம் செய்ததால் மட்டுமே 2000த்திற்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றுள்ளதா? தமிழகத்தில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, பெரம்பலூரில் 45% குழந்தை திருமணமே நடக்கிறது. இடம்பெயரும் தொழிலாளர்கள் பெண் குழந்தைகளை பாதுகாக்க வழியில்லாதது, ஏழ்மை, சொந்தம் விட்டு போகக்கூடாது என நினைப்பது போன்றவை குழந்தை திருமணத்திற்கு முக்கிய காரணிகளாக உள்ளன. இந்த காரணிகள்தான் கோமதி போன்றவர்களை உருவாக்கி தந்தபடியே இருக்கிறது. பெற்ற மகளை பலாத்காரம் செய்ய ஒரு தாய் காரணமாக இருக்கிறாள் என்பது கேட்பதற்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் இதன் பின்னணியில நம்ம சமூகத்தினுடைய மோசமான பழக்க வழக்கங்களும் வறுமையும் முக்கிய காரணங்களா இருக்கு.